மீட்கப்பட்டோரின் சந்தோஷம். பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள். சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். பூமியின் குடிகளே, இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. இது பூமியில் உள்ள எல்லா குடிகளுக்கும் சந்தோஷமான செய்தி. இதனால் பூமியில் உள்ள குடிகள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்க வேண்டும், முழக்கமிட்டு கம்பீரமாய் பாட வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நாம் வரும்போது நம்முடைய ஆத்ம சந்தோஷத்தை பயபக்தியோடு வெளிப்படுத்த வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு செய்த சகல நன்மைகளையும் நினைத்து அவரை நன்றியோடு துதிக்க வேண்டும். இந்த ஆலோசனை அநேக சங்கீதங்களில் அநேகந்தரம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ராஜாவாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ராஜாவின் சிங்காசனத்திற்கு முன்பாக அவருக்கு புதுப்பாட்டை பாட வேண்டும், பரிசுத்தமான பாடல்களை பாட வேண்டும். நாம் கர்த்தரை வாயினால் துதித்து பாடும்போது இசை கருவிகளையும் இசைத்து பாட வேண்டும். நம்முடைய இசையில் மென்மையான இசையும் இருக்க வேண்டும். சுர மண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணும்போது நம்முடைய துதியின் சத்தம் மென்மையாய் இருக்கும். நம்முடைய ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்துவாக இருக்கிறார். நாம் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய ஜெயத்தை கொண்டாட வேண்டும். ஆனந்தமாய் ஆர்ப்பரித்து முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடி கர்த்தரை துதிக்க வேண்டும். மெல்லிய இசையோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆர்ப்பரித்து முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடியும் கர்த்தரை துதிக்க வேண்டும். இதற்காக கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரிகைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் 2 விதமான சப்தங்களை பற்றி கூறப்பட்டிருக்கிறது: ஆனந்தமான ஆர்ப்பரிப்பு, கம்பீரமான முழக்கம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் வாத்தியங்கள்: சத்தம், சுரமண்டல சத்தம், எக்காலம், பூரிகை, சமுத்திரமும் அதன் நிறைவும், பூச்சக்கரமும் அதன் குடிகளும், ஆறுகள், பர்வதங்கள். வாத்திய கருவிகள் பாவமானவை அல்ல. வாத்திய கருவிகளுடன் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய வார்த்தையின் பிரகாரம் சரியானது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கர்த்தரை துதிக்கும் போது வாத்திய கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கு ஆதாரங்கள். தீர்க்க தரிசனம் சொல்லும்போது தீர்க்கதரிசிகள் இசை கருவிகளை பயன்படுத்துவார்கள். தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து அதனாலே பொல்லாத ஆவி சவுலை விட்டு நீங்கும்படி செய்தார். யோபு சுரமண்டலத்தையும் கிண்ணறத்தையும் பயன்படுத்தினார். நீதிமான்கள் கர்த்தரை துதி செய்வதற்கு சுரமண்டலத்தையும் 10 நரம்பு வீணைகளையும் பயன்படுத்துமாறு கட்டளையிடப்பட்டார்கள். பரிசுத்த மனுஷர்கள் பொருத்தனைகளை செலுத்தும் போது இசைக்கருவிகளை பயன்படுத்தி தேவனை துதிப்பார்கள். இசைக்கருவிகளை பயன்படுத்தி தேவனை துதிப்பது கர்த்தருடைய பிரமாணம். கர்த்தருடைய கிருபையையும் சத்தியத்தையும் அறிவிக்கும் போது 10 நரம்பு வீணையையும் தம்புருவையும் பயன்படுத்த வேண்டும். கர்த்தருக்கென்று பேரோசியாய் துணிக்கும் கீத வாத்தியங்களால் கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டவை பரிசுத்தம் எனப்படும். கர்த்தரின் கீத வாத்தியங்கள் எனப்படும். கீத வாத்தியங்களை பயன்படுத்தி பாடும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மேல் இறங்கும். மேசியாவின் ஆளுகையில் இவை பயன்படுத்தப்படும். ராகத் தலைவனுக்கு 55 சங்கீதங்கள் ஒப்புவிக்கப்பட்டிருக்கின்றன. பாவம் செய்வதற்காக இஸ்ரவேலர் இவற்றை பயன்படுத்திய போது இதன் பயன்பாடுகள் கடிந்து கொள்ளப்பட்டன. பரலோகத்தில் 24 மூப்பர்களும் 4 தேவதூதர்களும் சுரமண்டலங்களை வாசிக்கிறார்கள். பரலோகத்தில் 1,44,000 யூதர்கள் சுரமண்டலங்களை வாசிப்பார்கள். உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்கள் அனைவரும் சுரமண்டலங்களை வாசிப்பார்கள்.
சபையில் இசை கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்பது புதிய ஏற்பாட்டின் கட்டளை. சமுத்திரமும் அதன் நிறைவும். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது. அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணும்போது அவருடைய நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் கிருபைக்காகவும் இரக்கத்திற்காகவும் பூமியின் குடிகள் எல்லோரும் அவரை துதிக்க வேண்டும். மனுஷர் மாத்திரமல்ல, மற்ற சிருஷ்டிகளும் மகிழ்ந்து களிகூற வேண்டும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 96வது சங்கீதத்திலும் இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக, நாடும் அதிலுள்ள யாவும் களிகூறுவதாக. அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கம்பீரிக்கும். அவர் வருகிறார். அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். சங்கீதம் 96, 11 முதல் 13 வரை. முழங்குதல் என்னும் வார்த்தைக்கு கொந்தளிப்பு என்று பொருள் சொல்லலாம். சந்தோஷப்பட்டு களிகூறுதல் என்று பொருள் சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவர் மூலமாய் உண்டாயிருக்கிற ஆத்தும ரட்சிப்புக்காகவும் பூமியில் உள்ள மனுஷர்கள் சந்தோஷப்படுவது போல சமுத்திரமும் அதன் நிறைவும் சந்தோஷப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையினால் இந்த உலகத்தில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். உலகத்திற்கு சமீபமாய் வந்திருந்த பிரச்சனைகளும் பயங்கரங்களும் நீங்கி போகும். சாபங்கள் அகன்று போகும். ஆகையினால் கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கைகொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கம்பீரித்து பாடக்கடவது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சமுத்திரங்கள் தங்கள் அலைகளை உயர்த்த வேண்டும். தங்கள் முழக்கத்தையும் அதிகரிக்க வேண்டும். சமுத்திரம் முழங்கும் போது அது நமக்கு விரோதமாக முழங்கவில்லை. சமுத்திரத்தின் முழக்கம் நமக்கு தீங்கு செய்யாது. சமுத்திரம் நம்மோடு கூட சந்தோஷப்படுகிறது. கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் மனுஷர் சந்தோஷப்படுவது போல சமுத்திரமும் சந்தோஷப்படுகிறது. சமுத்திரத்தைப் போலவே ஆறுகளும் பர்வதங்களும் சந்தோஷப்படுகிறது. கர்த்தர் வரும்போது நீதிமான்களுக்கு சந்தோஷம் உண்டாயிருக்கும். துன்மார்க்கருக்கோ வருத்தம் உண்டாகும். கர்த்தர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. அவரிடத்தில் அசுத்தமோ அநீதியோ இல்லை. அவர் பூர்லோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். நீதிமான்கள் தேவனுடைய வெகுமதிகளை பெற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கரோ தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு தேவனுடைய தண்டனைகளை பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அவருடைய ரட்சிப்புக்காகவும் சந்தோஷப்பட்டு களிகூற வேண்டும். பூமியும் சமுத்திரமும் ஆறுகளும் பர்வதங்களும் கர்த்தருக்கு முன்பாக கைகொட்டி ஏகமாய் கம்பீரித்து பாடும்போது கர்த்தருடைய விசேஷித்த ஜனமாகிய நாம் அவை எல்லாவற்றையும் விட அதிகமாயும் ஏகமாயும் கம்பீரித்து பாட வேண்டும். 1000 வருஷ அரசாட்சியில் நடைபெறப் போகும் காரியங்கள். கர்த்தர் பூமியை நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் பூமியை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். கர்த்தர் ஜனங்களை நிதானத்தோடு நியாயம் தீர்ப்பார்.